எல்லா குழந்தைங்களுமே அழகுதான். ஆனா ரொம்ப ரொம்ப அழகாவும் ஸ்பெஷலாவும் பல குழந்தைங்க இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்க உலகம் கொஞ்சம் தனியா இருக்கலாம், நம்ம உலகத்தை விட்டு தள்ளி இருக்கலாம், அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா அப்படி இருக்கிற குழந்தைங்களும் கொள்ளை அழகுதானே. உலகத்துல பல குழந்தைங்க ஆட்டிசம் குறைபாடால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இதுல நிறைய குழந்தைங்களுக்கு சரியான பயிற்சி சரியான நேரங்கள்ல கிடைக்கிறது இல்ல. உங்க குழந்தை உங்க கூட பேசுறதுக்கும் அன்ப பரிமாறிக்கிறதுக்கும் தினசரி வேலைகளை செய்யவும் பொருட்களோட பெயர்களை ஞாபகம் வச்சுக்கவும் வீட்டுக்குள்ள அப்புறம் வெளியில விளையாடுறதுக்கும் விளையாட்டு பொருட்களை கையாள்றதுக்கும் கூட இருக்கிறவங்க முகத்தை பாக்குறதுக்கும் மத்தவங்க கிட்ட அவங்களோட தேவைகளை கேட்கறதுக்கும் சகஜமா பேசுறதுக்கும் கஷ்டப்படலாம். மேலும் எப்பவுமே தனியா இருக்கிறது, பிடிவாதம், அழுகை, தனக்கு தானே பேசிக்கிறது, அவங்க பேர் சொன்னா கூட திரும்பாம இருக்கிறது, ஒரே இடத்துல நின்னு குதிக்கிறது, கைகளை சும்மா தட்டிக்கிட்டே இருக்கிறது, ஒரே இடத்துல இருக்காம ஓடிக்கிட்டே இருக்கிறதுன்னு நிறைய சிக்கல்களை சந்திக்கலாம். இந்த மாதிரியான நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது உடனே ஒரு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் கிட்ட ஆலோசனை கேக்குறதுதான். ஆட்டிசம் நோய் இல்ல, அது ஒரு குறைபாடு. ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க உங்களோட சின்ன சின்ன முயற்சியும் சரியான பயிற்சிகளுமே போதுமானது. முறையான வழிகாட்டல், அன்பு அப்புறம் சூழல கொடுத்தாலே அவங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க முடியும். அத உடனே கொடுங்க, தவறாம கொடுங்க, நிறைய அன்போட கொடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த குழந்தைங்க பெத்தவங்களுக்கு சுமை இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. ஆட்டிசம் பத்தின மேலும் பல விவரங்களுக்கு இந்த QR கோட ஸ்கேன் பண்ணுங்க, இல்லனா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Third Eye Learning and Behavior Center, உங்க குழந்தைங்களுக்காக.